அதிகாரம் 12. புத்திமதிகளை விரும்புகிறவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுகிறவரை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் புத்திமதிகளை விரும்புவார்கள். இவர்கள் தேவனுடைய பராமரிப்பின் மூலமாகவும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் தங்களுக்கு சொல்லப்படும் எல்லா ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் தங்களுக்கு பாரமானது என்று நினைக்க மாட்டார்கள். வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வசனத்தின் புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தோடு ஜீவிப்பார்கள். புத்திமதிகளை விரும்புகிறவர்கள் அறிவை விரும்புகிறார்கள். ஒரு சிலர் புத்திமதிகளை விரும்ப மாட்டார்கள். அவர்களை யாரும் கடிந்து கொள்ளவும் முடியாது. மற்றவர்கள் தங்களை கடிந்து கொள்வதை இவர்கள் வெறுப்பார்கள். இவர்களிடத்தில் தேவனுடைய கிருபையும் இருக்காது, புத்தியும் ஞானமும் பொது அறிவும் இருக்காது. இவர்களுடைய தப்பிதங்களை இவர்களிடத்தில் யாராவது எடுத்துச் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் சொந்த விஷயத்தில் அவர்கள் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது கோபப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் தூரமானவர்கள். தங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் சுதந்திரமாக சுற்றி திரிய வேண்டும் என்றும் விரும்புவார்கள். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள்.